வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணிகளை பிஜேபி, காங்கிரஸ் கட்சிகள் முடுக்கிவிட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இயேசு பிரான் சிலுவையில் அறையப்பட்ட புனித வெள்ளி இன்று அனுசரிக்கப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வரும் 23ஆம் தேதி நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் நெல்லையில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதேபோல் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று வாக்கு சேகரிக்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் திரு செங்கோட்டையன், அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கில் தாவேகா செயல்படும் என்று கூறினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், மாநிலத்தில் மின் கட்டணம், சொத்து வரி உயர்வால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று வாக்கு திரட்டினார். இதனிடையே வரும் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொள்வதோடு சாலை பேரணியிலும் பங்கேற்கிறார். கேரள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஐக்கிய ஜனநாயக முன்னணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் திருமதி பிரியங்கா காந்தி கொல்லத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் திங்கட்கிழமை முடிவடைகிறது. இதுவரை 1051 ஆண்கள், 309 பெண்கள், ஒரு மாற்று பால் இனத்தவர் என மொத்தம் 1361 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் வரும் செவ்வாய்க்கிழமை பரிசீலிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தமிழக வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணிகளில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. சென்னையில் இன்று நடைபெறும் பிஜேபி நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வார் என தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு பணிகள் 85% முடிவடைந்துள்ள நிலையில் எஞ்சிய பணிகள் இன்று இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் பண பட்டுவாடாவை தடுக்க மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,26,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1,74,400 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி லால்குடி அருகே வேட்பாளர் உறவினரின் இல்லத்தில் இருந்து 50 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் அளித்த தகவலின் பேரில் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைப்பயணத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் இன்று தொடங்கி வைத்தார். என் வாக்கு விற்பனைக்கு அல்ல உள்ளிட்ட விழிப்புணர்வு வில்லைகளை தண்ணீர் கேன்களில் ஒட்டும் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு கந்தசாமி தலைமையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. வேலூரில் வாக்காளர் விழிப்புணர்வு மாரத்தானை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார். இது குறித்து எமது செய்தியாளர். வேலூர் மாவட்டத்தில் 100% அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை சுமார் 100கணக்கானோர் பங்கேற்று ஓடினர். வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் துவங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் நகரின் முக்கிய பகுதிகளில் சென்று இறுதியாக தொரப்பாடியில் நிறைவடைந்தது. வேலூரில் இருந்து மோகன். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேர்மையான, அமைதியான வாக்குப்பதிவிற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று புதிதாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அலுவலருமான திரு விஷ்ணு மகாஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். சட்டமன்ற பொது தேர்தல் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான முறையில் நடத்துவதாகவும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தேர்தல் ஆணையத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் ரூல்ஸ் பிரகாரம் அனைத்து நடவடிக்கையும் செய்யப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குப்பதிவு உரிமை பயன்படுத்தி 100% வாக்குப்பதிவு உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கொட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கும் 40 நாள் தவக்காலத்தின் முக்கிய நிகழ்வான இயேசு பிரான் சிலுவையில் அறையப்பட்ட புனித வெள்ளி இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் போதனைகளும் அனைவரையும் பணிவு, தன்னலமின்மை, நீதி ஆகிய பாதையில் பயணிக்க தூண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவு கூறும் இந்நாள் நல்லிணக்கம், கருணை, மன்னிப்பு ஆகிய விழுமியங்களை வலுப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களில் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும் சிறப்பு பிரார்த்தனைகளும் ஆராதனைகளும் இன்று நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவுகூரும் வகையில் சிலுவை பாடு நிகழ்ச்சி தத்ரூபமாக இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தவக்காலத்தின் தொடர்ச்சியாக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாளை நினைவுகூரும் புனித வெள்ளியையொட்டி இன்று பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலையில் பேராலயத்தின் அருகில் இயேசு சிலுவையை சுமந்து வருவது போல் சவுக்கால் அடித்து அழைத்து வரும் நிகழ்வு நடைபெறுகிறது. மேலும் நாளை நள்ளிரவு 12 மணிக்கு இயேசு உயிர்த்தெழுவு நிகழ்வும் நடக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் கடல்சார் திறன் இன்றியமையா பங்கு வகிப்பதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் INS தாரகிரியை கடற்படையில் இணைக்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் 95% வர்த்தகம் கடல்வழி பாதைகள் மூலமாகவே நடைபெறுவதாக கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு கடல்களையே சார்ந்துள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்ய முதல் துணை பிரதமர் டானிஸ் மான்ட்ரோவை இன்று புதுடில்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். வர்த்தகம், தொழில், எரிசக்தி, உரங்கள், இணைப்பு வசதிகள் மற்றும் போக்குவரத்து ஆகிய துறைகள் குறித்தும், தொழில்நுட்பம், புத்தாக்கம், கனிமங்கள் சார்ந்த புதிய வாய்ப்புகள் குறித்தும் இருதரப்பினரும் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டனர். சமையல் எரிவாயு மற்றும் பிற பெட்ரோலிய பொருட்களை பதுக்குதல், கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தல் போன்ற முறைகேடுகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சக செயலர் டாக்டர் நீரஜ் மிட்டல் எழுதியுள்ள கடிதத்தில், சமையல் எரிவாயு குறித்து சமூக மற்றும் மின்னணு ஊடகங்கள் மூலம் உண்மையான தகவல்களை வெளியிடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தட்டுப்பாடு ஏற்படுவதாக தவறான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டின் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த 11 ஆண்டுகளில் சராசரியாக ஆண்டுக்கு 7% உயர்ந்துள்ளதாக மத்திய மீன்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்ற நிதியாண்டில் 62,000 கோடி ரூபாய்க்கு மேலாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. உதகையில் கோடை சீசனையொட்டி சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் 3 மாதங்களுக்கு திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு அனுமதி கிடையாது என்று தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக மே மாதத்தில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த கண்காட்சிகளுக்காக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து முக்கிய சுற்றுலா தலங்களும் தயார்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோடை சீசனை முன்னிட்டு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் சுற்றுலா தலங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதாலும் உதகை தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா உட்பட தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான 7 முக்கிய சுற்றுலா தலங்களிலும் ஜூன் மாதம் இறுதி வரை 3 மாதங்களுக்கு சினிமா படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. மாலைவில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்ட ஆடவர் தெற்காசிய கூட்டமைப்பு கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணிகளை பிஜேபி, காங்கிரஸ் கட்சிகள் முடுக்கிவிட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இயேசு பிரான் சிலுவையில் அறையப்பட்ட புனித வெள்ளி இன்று அனுசரிக்கப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.